முருகன் என்ன சொல்றாரு? யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அவங்க மனமோந்து செய்யறது அற்புதமான செயல். முருகபெருமான் சொல்றாரு, எக்காரணத்தை யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அன்னதானம் தினமும் அன்னதானம் நடக்குது. அன்னதானம் மட்டும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 4-5 அண்டா அற்புதமா அன்னதான பிரபு அவர். அந்த அன்னதான பிரபு அவர் திருப்தியா சந்தோஷமா, ஐயா நல்லா இருக்கு சுவாமி அப்படி சொன்னாலுமே எங்களுக்கு ஒரு காரியம் நடந்துன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? ஐயா நடந்துச்சியா நீங்க சொல்லி முருகனுடைய அருளால. ஒரு அம்மா கணவன் மனைவி சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு முருகன் கிட்ட கேட்கறாங்க, நீ இருக்கியா இல்லையா? செண்பகப்பூ மாலை போடுறாங்க. சொல்லும் போது நான் கேட்டேன், என்னம்மா உங்களுடைய குறை என்னதாம்மா? ஒன்றும் இல்லை சாமி, உங்க மூலியமா எனக்கு முருகன் பேசிட்டார், நான் நல்லா இருக்கேன், ஆத்மார்த்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகபெருமான் அருளால செண்பகப்பூ மாலை செவ்வாய்க்கிழமை போட்டா அடுத்த செவ்வாய்க்கிழமை மயில் தோகையிலேயே வந்து மாலை போட்டு, ஐயா எனக்கு சந்தோஷமாயிடுச்சியா, நல்லா இருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முருகபெருமான் அருளால ஜனங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி அவங்களோட நம்ம சொன்னா கூட ஒரு பக்கம் இருந்தா கூட மக்கள் சொல்லி இன்னொரு மக்கள் சொல்லி 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 எங்க இருந்தெல்லாம் வர போனீங்களா கிடைச்சிருச்சு சாமி, போனீங்களா கிடைச்சிருச்சு, கிடைச்சதுதான் சொன்னா இல்லைன்னு சொல்ல. எந்த காரியமும் அவர் இல்லைன்னு சொன்னதில்லை. இதுதான் சுவாமி முருகனுடைய பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான் சுவாமி.